அப்ப பாராளுமன்றம் அரசாங்கம் என்ன நீங்க உங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போறதுக்கு தீர்மானம் செஞ்சீங்க. அந்த ட்ரிப்புக்காக ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குழுவை நீங்க உருவாக்கினீங்க. என்னத்துக்கு? சமைக்கிற வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஆள், இடங்களை செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள், பஸ் புக் பண்றதுக்கு ஒரு ஆள், பணத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆள். எல்லாம் நீங்க ஆட்களை செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட வேலைகளை செஞ்சாங்க. இறங்கினாங்க களத்துல, கோல் பண்ணினாங்க, போனாங்க, போன் எடுத்தாங்க, சர்ச் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சுட்டு என்ன தன்னை தெரிவு செஞ்ச ஆளுகளுக்கு சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன், நான் அந்த வேலையை நான் இன்னும் செய்யல, இது நான் நாளைக்கு செய்வேன். இப்படி பொறுப்பு கூறணும். இப்ப இவங்க நினைச்சா என்ன செய்வாங்க? ஃபெமிலி இல்ல, இவர் என்ன இடம் பார்க்கறது ஆள் செட் ஆகுறாரு இல்ல, இவர் ஏற்கனவே பார்த்த இடங்கள் தான் பார்க்கிறாருன்னு சொன்னா நீங்க அவரை நீக்கிட்டு இன்னொரு ஆளை போடுவீங்க. அல்ல அந்த 10 பேரையுமே அனுப்பி விட்டு வேற ஒரு 10 பேரை போடுவீங்க. சரியா? இதுதான் பாராளுமன்றம் சார் அரசாங்க முறை. இதை வச்சுட்டு நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது விளங்கிடும். சரியா? இப்ப அடுத்த பொசிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேபினட் நிர்வாக முறைங்கிறது, கேபினட் நிர்வாக முறை என்பது நாட்டின் நிறைவேற்று அதிகாரம். ஒரு நாட்டை என்ன ஒரு நிறைவேற்று அதிகாரம் நடைமுறைப்படுத்துற அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? உங்களோட அந்த 10 பேரை தெரிவு செஞ்சாங்க தானே, அந்த 10 பேருக்கும் அந்த அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. நீங்க அந்த 10 பேருக்கு ஒரு தலைவர் போடுறாங்க, அவர் தான் பிரதமர். இந்த நாட்டை அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டு போற அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுப்பாங்கண்டா, பிரதமர்கிட்ட கொடுப்பாங்க. சரியா? பிரதமர், அவர் தான் பிரதான மாதிரி இருப்பாரு, அவர் தான் பிரதமர். சரியா? இவர்தான் அந்த 10 பேருக்கும் தலைவர் அரிப்பார். ஒரு நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு நாங்க சட்டத்துறையில இருந்து ஒரு 10 பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த 10 பேருக்கு தலைவர் யாரு? பிரதமர். சரியா? அந்த ட்ரிப் போறதுக்கு 10 பேரை நான் செலக்ட் பண்ண தானே, அதுக்கு ஒரு தலைவரை போடுறோம் அப்படின்னா அவர் தான் பிரதமர். ஒரு தலைமையில அவர் என்ன செய்வாரு? கண்ட்ரோல் பண்ணுவாரு. அவர் கேட்பாரு, நீ பஸ் புக் பண்ணிட்டியா, நீ சல்லியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா, நீ இடங்கள்லாம் பார்த்துட்டியான்னு அவர் தான் கேட்பாரு. அவர் தான் பிரதமர். இப்ப என்ன, பிரதம மந்திரி தலைவராக கொண்ட பல அமைச்சர்களை உள்ளடக்கிய கேபினட் அல்லது அமைச்சரவை அல்லது மந்திரி சபை என்ற ஒரு குழுவிடம் பொறுப்பாக்கப்படும். இதை நாங்க பார்த்துட்டோம். ஒரு 10 பேரை போட்டு என்ன செய்வாங்க? அவங்களுக்கு மந்திரிகள் பேர். இப்ப நாங்க ட்ரிப் போறது கொஞ்சம் 10 பேரை போட்டோம் தானே, அவங்களுக்கு பேர் என்ன? மந்திரிகள், அமைச்சர்கள். அவரோட தலைவர் யாரு? அவரு பிரதமர். சரியா? சரி. ஆஹ் இன்னொரு விஷயம், இந்த பாராளுமன்ற முறை இருக்குதானே, இது இரண்டு நிர்வாகங்களை கொண்டிருக்கும். ஒன்று உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம். இது என்ன அப்படிங்கிறது நாங்க பண்புகள்ல பார்ப்போம். இப்ப நாங்க பண்புகளுக்கு போவோம். பாராளுமன்றம் அரசாங்க முறை விளங்கிட்டா? சட்டத்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படும். சட்டத்துறையிலிருந்து நிர்வாகத்துறையை தெரிவு செய்வாங்க. அவங்க ஏன் தெரிவு செஞ்ச நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு, அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் தான் பிரதமர். அவருக்கு கீழே அமைச்சர்கள் இருப்பாங்க. இவங்க சேர்ந்து இந்த நாட்டை கொண்டு போவாங்க. இதுக்கேன் பாராளுமன்றம் அரசாங்கம் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, பாராளுமன்ற சட்டத்துறைக்கும் அந்த சட்டத்துறை உறுப்பினர்களுக்கும் நிர்வாக உறுப்பினர் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இங்க இருந்து இவங்க வாராங்க. எனவேதான் இதுக்கு பாராளுமன்றம் அரசாங்க முறை அப்படின்னு சொன்னோம். வழங்கிட்டா? பாராளுமன்றம் அரசாங்க முடிஞ்சு வழங்கிட்டா? ட்ரிப் உதாரணத்தை வச்சு நீங்க அழகா விலகி கொள்ளேலும். ஒரு ட்ரிப் குடும்பம் எல்லாம் சேர்ந்தீங்க, திட்டம் போட்டீங்க. உங்களோட உங்களோட அப்பாடா அப்பா அவங்களுக்கு ஒரு 5 பிள்ளைகள் சொன்னா, அந்த 5 பிள்ளை நீங்க எவ்வளவு பிள்ளைகள் இருக்கு, அவங்க எல்லாரும் ஒரு வீட்டுல ஒன்று கூடுனீங்க. நாங்க ட்ரிப் போவோம், வார பெருநாளைக்கு ட்ரிப் போவோம், வார எத்தனாம் தேதி ட்ரிப் போவோம்னு முடிவு செஞ்சீங்க. முடிவு செஞ்சுட்டு ஒரு நல்ல 10 பேரை செலக்ட் பண்ணீங்க ஒவ்வொரு வேலைக்கும் போடுறதுக்கு. அதுக்கு ஒரு தலைவரை செலக்ட் பண்ணீங்க. அந்த தலைவர் என்ன செய்வாரு? ஆஹ் அவர் தான் பிரதமர். அவர் கீழே இருக்கிற மந்திரிமார், அவர் ஒவ்வொரு வேலையை கொடுத்தீங்க, அந்த வேலைகளை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. செஞ்சமா இல்லையான்னு சொல்லி உங்களோட குடும்பத்துக்கு பொறுப்பு செல்லணும். இவ்வளவும் தான். விளங்கிட்டா? பாராளுமன்றம் அரசாங்க முறை விளங்கிட்டா? டக்குன்னு சொல்லுங்க, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். பண்புகளுக்கு போவோம். ஒரு ஆளு கிளியர். வேற? மத்தாக்களுக்கு ஓகே. பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவில் இப்படி இப்படிதான் என்ன செய்வோம், நாங்க 10 பேரை தெரிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் இப்படி ஒரு வட்ட மேசையில் இருப்பாங்க. இருந்துட்டு என்ன சாப்பிட்டுட்டு அதே போல கொப்பி ஒன்று வச்சுட்டு அவங்களோட ஐடியாக்களை சொல்லுவாங்க. சொல்லி இதுல பிரதமர் வாழ் இருப்பார் நடுவுல. அவங்க எல்லாரும் தீர்மானம் எடுத்து அந்த நாட்டை ரன் பண்ணி கொண்டு போவாங்க.
சரி, ஓகே, எல்லாருக்கும் விளங்கிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஆஹ் பாராளுமன்றம் சார் அரசாங்க முறையில பிரதான பண்புகளை பார்க்க போறோம். பண்புகளை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கிடும். பாராளுமன்றம் சார் அரசாங்க முறைன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கிடும். சரியா? ஆஹ் முதலாவது பண்பு, இரட்டை நிர்வாகம் காணப்படும். இரட்டை நிர்வாகம் அப்படின்னா என்னண்டா, இந்த நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு தானே அந்த ஃபெமிலியில 10 பேரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தலைவரா போட்டாங்க தானே. இது என்ன செய்வாங்கன்னா, ஒரு தலைவரா போட்டுட்டு அந்த தலைவரை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று நாம நிர்வாகம், அடுத்தது உண்மை நிர்வாகம். நாம நிர்வாகம் சொன்னா ஒரு ஆளை சும்மா வைக்கிறது. நிர்வாகத்துறைக்கு இவர்தான் பொறுப்புன்ற பேர்ல சும்மா வைக்கிறது. வச்சுட்டு உண்மை நிர்வாகம் ஒரு ஆளை வைக்கிறது. அந்த உண்மை நிர்வாகம் தான் எல்லாம் செய்வாரு. அவர் தான் அந்த 10 பேர் கண்ட்ரோல் பண்ணுவார், முடிவெல்லாம் எடுப்பார். ஆனா யார் செஞ்சேன்னு பேர் வரும் சொன்னா அந்த நாம நிர்வாகம் செஞ்சேன்னா பேர் வரும். இப்ப உதாரணமா, அந்த 10 பேர்ல நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட குடும்பத்துல பாரம்பரியத்தை மதிக்கிறதுக்காக, உங்களோட குடும்பத்துல உங்களோட அப்பாட அப்பாவுக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக அவர் என்ன செய்வீங்க? நீங்க தான் நிர்வாகத்துக்கு தலைவர்னு போடுவீங்க. அவர் யாரு? நாம நிர்வாகம் போட்டுட்டு இவர் செய்ய மாட்டாரா எப்படியும். எனவே செய்யறதுக்கு ஒரு ஆளையும் போடுவீங்க. போட்டுட்டு எல்லா வேலையும் அவர் தான் செய்வாரு. ஆனா அந்த பெரியவர் சும்மா கேட்டுக்கொள்வாரு. நான் இது செய்யவா? அல்லது நான் இந்த சல்லி வாங்குறதுக்கு பணம் வாங்குறதுக்கு இவரை போடுங்க. இது இவர் சொல்லுவார். அந்த ரெண்டாவது நபர் சரின்னா, அந்த நாம நிர்வாகி நம்ம சும்மா பேருக்கு போட்டோமே, உங்களோட அப்பாட அப்பா, அவர் சொல்லுவாரு, ஓகே ஓகே போடுங்கன்னு ஐடியா சொல்ல இயலாது, அவர் சொன்னா போடத்தான் வேணும். அப்ப ஆளை போடுவாரு. இந்த பிரதமர், அந்த தலைவர் 10 பேருக்கு அவரை தெரிவு செய்யற அந்த பெரியவர் தான். அந்த பெரியவர் தான் இந்த அதிகமான ஒரு பாராளுமன்றத்துல அதிகமான வாக்குகள் பெற்று வறுமை கட்சி, அந்த கட்சியில தலைவரை அந்த பெரியவர் என்ன செய்வாரு? தெரிவு செஞ்சு போடுவார். இப்ப உங்களோட குடும்பத்துல எல்லாருமே ஒரு ஆளை சொல்றீங்க இவரை போடுவோம்னு சொல்லி, அப்ப அவரை அந்த பெரியவர் அந்த குழுக்கு தலைவரா போடுவார். சரியா? அப்ப இதே போலதான் என்ன விஷயம் சொன்னா, இரட்டை நிர்வாகம் காணப்படும். உண்மை நிர்வாகம் ஒன்று இருக்கும், நாம நிர்வாகம் ஒன்று இருக்கும். அந்த நாம நிர்வாகம் அந்த நாட்டு சம்பிரதாயத்துக்கு இவ்வளவு காலமா மன்னர் ஆட்சியில இருந்து வந்திருப்பாங்க. அப்ப தன் வரலாற்றை நினைவுபடுத்துறதுக்காக ஒரு அரசரை வைப்பாங்க. அவர் சும்மா இருப்பாரு. உதாரணமா பிரித்தானியாவை பாருங்க. அங்க இளவரசின்ற ஒரு ஆள் இருப்பா. கிட்டத்துல செத்து போனாரு. அவரோட பேர் வந்து இன்னொரு பேர் உண்டு. சரியா? எலிசபெத் எலிசபெத் சொல்லி போட்டு. அப்ப அவ வைப்பாங்க. அவ சும்மா ஒரு நாம நிர்வாகியே இருப்பா. அவ ஒண்ணும் செய்ய மாட்டா, இருப்பா. பிரதமர் தான் எல்லாத்தையும் செய்வாரு. ஆனா கேட்டுக்கொள்வாரு. இதை வந்து இவரை நியமிங்கன்னு சொல்லுவாரு. அவ தான் நியமிப்பா. பிரதமரை அவ தான் நியமிப்பா. சரியா? இப்படி இரண்டு நிர்வாகம் காணப்படும். இப்ப இலங்கையில கூட 1947 இருந்து 1972 வரைக்கும் ஆஹ் இலங்கையில இந்த கேபினட் முறை இருந்துச்சு. அந்த கேபினட் முறையில யார் நாம நிர்வாகி இருந்துச்சுன்னா தேசாதிபதி. அது அந்த டைம்ல நாங்க படிப்போம். உங்களுக்கு நல்லா விளங்கும். சரியா? இது உங்களுக்கு நல்லா விளங்கி இருந்தா தான் யாப்புக்கெல்லாம் நல்லா விளங்கும் உங்களுக்கு. இலங்கை யாப்பு படிக்கும் போது இந்த கேபினட் நிர்வாகம் மாதிரி இருக்கும் நிறைய. சரியா? சரி. இப்ப நாங்க இரட்டை நிர்வாகம், இரட்டை நிர்வாகம்ங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நிர்வாகம் பண்றது இந்த தலைவர் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று உண்மை நிர்வாகம், அவர் தான் உண்மையிலேயே ஆட்சி செய்வாரு. இன்னொன்று நாம நிர்வாகம், அவர் சும்மா அந்த ஒரு பாரம்பரியத்துக்காக அவர் வச்சிருப்பாங்க. இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்தியாட இந்தியாட பேரை கேட்டா யார் தலைவர்? எல்லாருக்கும் தெரியும், நரேந்திர மோடி. அவர் பிரதமர். அவர் பிரதமர் சட்டத்துறையிலிருந்து அவர் என்ன செஞ்சிருக்காங்க? நாட்டு நிர்வாகம் பண்ண தெரிவு செஞ்சுக்கிறாங்க. அவர் தான் பிரதமர். அந்த நாடு பிரதமர் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கும். அதான் கபினட் முறை, பாராளுமன்ற அரசாங்க முறை என்று சொல்லுவோம். அங்க ஜனாதிபதி ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆனா நம்ம பேர் தெரியா. அவர் சும்மா நாம நிர்வாகியா இருப்பாரு. அவரோட பேர்ல தான் எல்லாம் நடக்கும். ஆனா ஒரு ஆளை தெரியுமே எங்களுக்கு, யாரு? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அந்த ஒரு காலகட்டத்தில் ஜனாதிபதியே இருந்தாரு. அவர் மக்கள் எல்லாம் தெரிவு செய்ய மாட்டாங்க. சும்மா ஃபேமஸான ஆள், நல்ல அறிவாளியை தூக்கி போடுவாங்க. சரியா? அடுத்தது, அரசாங்கத்தின் தலைவர் அரசின் தலைவரால் நியமிக்கப்படுவார். இரண்டாவது பண்பு. இங்க நான் 2 தலைவர் இருக்கேன்னு சொன்னேன் தானே. அதுல ஒரு தலைவர் அரசின் தலைவர், ஒரு தலைவர் அரசின் தலைவர் சொல்லுவாங்க. இப்ப இலங்கை இந்திய அரசுன்னு சொன்னா அந்த அரசு தலைவர் தான் அப்துல் கலாம். அந்த பிரதமர் இருக்காரு நரேந்திர மோடி, அவரு அரசாங்கத்தின் தலைவர். சரியா? இரண்டாவது பண்பு என்னன்னா, இந்த அரசாங்கத்தின் தலைவர் இருக்கிறார் தானே நரேந்திர மோடி, இவரை தெரிவு செய்யறது அரசின் தலைவர். நாங்க பார்த்தோம், அந்த பெரியவர் தான் அந்த 10 பேர் கமிட்டிட தலைவரை தெரிவு செஞ்சாரு உங்களோட குடும்பத்துல.
அதே போல அந்த அரசுல தலைவர் தான் அரசாங்கத்துல தலைவரை தெரிவு செய்வாரு. எப்படி தெரிவு செய்வாரு? இவர் விரும்பின ஒரு ஆள் தெரிவு செய்வார், அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை. அவர் என்னண்டா, நிறைய தேர்தல்கள் மூலமாக ஒவ்வொரு கட்சியில இருந்தும் பாராளுமன்றத்தை ஆட்கள் வந்திருப்பாங்க. அதுல பெரும்பான்மை கட்சி தானே அந்த பாராளுமன்றத்தை பொறுப்பெடுக்கும், ஆளும். மத்தவங்க எதிர்க்கட்சிக்கு போயிடுவாங்க. அந்த பெரும்பான்மை கட்சியில தலைவர் இருக்கிறார் தானே, அவரை இவர் என்ன செய்வாரு? அந்த பெரும்பான்மை கட்சியில சேர்ந்து இவரை போடுங்கன்னு சொன்னா அவர் எடுத்து கொண்டு போய் அந்த தலைவரா போடுவாரு. இப்ப இது வந்து ரெண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, அமைச்சரவை இருக்குதானே. அதாவது உங்களோட 10 பேர் கமிட்டி, ட்ரிப் போறது, சாமான் வாங்குற யாரு, பஸ் புக் பண்ற யாரு, 10 பேர் போட்டீங்க தானே. அதான் அமைச்சரவைன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த அமைச்சரவையில உறுப்பினர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்கன்றா, அந்த பிரதமர் சிபாரிசின் பேரால அரசின் தலைவர் தெரிவு செய்வார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிரதமர் சொல்லுவாரு, பஸ் புக் பண்றது இவனை போடுங்கன்னு சொன்னா அந்த பெரியவர் அவரை போடுவாங்க. இப்படி ஒரு நாட்டில் என்ன செய்வாங்க, அந்த அந்த பிரதமர் என்ன செய்வாரு, கல்விக்கு இவரை போடுங்க, கல்வி அமைச்சு இவரை போடுங்கன்னா அந்த நாம நிர்வாகி, அந்த அரசு தலைவர், தேசாதிபதி அறிக்கலாம், ஜனாதிபதி அறிக்கலாம், மன்னர் அறிக்கலாம், இளவரசி அறிக்கலாம், அப்படி பேர்ல இருக்க ஒவ்வொரு நாட்டுல அவங்க அவரை தெரிவு செஞ்சு விடுவாங்க. இது மூன்றாவது பண்பு. நாலாவது பண்பு என்னன்னு சொன்னா, அரசாங்கம் ஒரு கூட்டுக்குழுவா செயற்படும். அரசாங்கம் ஒரு கூட்டுக்குழுவா செயற்படும். அதாவது பாருங்க, அந்த 10 பேரும் சேர்ந்து என்ன இருக்கிறாங்க, ஒரு மேசையில இருக்கிறாங்க பாருங்க. அந்த மேசையில இருந்து கூட்டுக்குழுவாக செயற்படும். இது நாலாவது பண்பு. ஐந்தாவது பண்பு, அமைச்சரவை பாராளுமன்ற உறுப்பினர்களே கொண்டிருக்கும். நாங்க பார்த்தோம், நீங்க எல்லாம் ட்ரிப்போது தீர்மானம் எடுத்தீங்க, அவங்கல இருந்து 10 பேரை தெரிவு செஞ்சாங்க. அதே போல ஒரு நாட்டு பாராளுமன்றம், ஏற்கனவே சொன்னேன், மக்கள் அனுப்பின பிரதிநிதிகள் அனுப்பினாங்க, அவங்க எல்லாரும் ஒன்றாயிருந்து சட்டம் ஏற்ற இடம் தான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தில் இருந்துதான் அந்த 10 பேரையும் நாங்க தெரிவு செய்வோம். அதாவது அந்த அமைச்சர்களை தெரிவு செய்வோம். அதே போல கபினட் உறுப்பினர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும். பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும். அதை நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். சரியா? பொறுப்பு சொல்லணும். அதே போல சட்டத்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு காணப்படும். இது ஒரு பண்பு. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்கு. பாருங்க, பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்கும். ஏன்? பாராளுமன்றத்துல ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கிற? பிரதமர்கிட்ட இருக்கும். ஏன்? மக்கள் எல்லாரும் தெரிவு செஞ்சு வந்த பெரும்பான்மை கட்சியில இருந்து தான் அவரை நாங்க தெரிவு செஞ்சிருக்கிறோம். அப்ப பெரும்பான்மை கட்சியில கையில தான் அந்த பாராளுமன்ற கண்ட்ரோல் இருக்கும். அப்ப அவர் நினைச்சா பாராளுமன்றத்தை கலைக்க இயலும். அதே போல இங்க எதிர்க்கட்சி ஒன்று இருக்கும். சரியா? பாராளுமன்றம் அரசாங்க முறையில எதிர்க்கட்சி இருக்கும். அப்படின்னா என்ன? ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி. இப்ப மக்கள் எல்லாரும் தெரிவு செஞ்சு பல கட்சிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க. அதுல பெரும்பான்மை கட்சி பெற்றவர் தான் அந்த பாராளுமன்ற கண்ட்ரோல் எடுத்து அதை ஆண்டு கொண்டிருப்பாரு. மத்தவங்க என்ன செய்வாங்க? கட்சிகள் எதிரணியில போய் இருந்து கொள்வாங்க. இந்த முறை எனக்கு கிடைக்கல, அடுத்த முறை நான் போட்டியிடுவேன். அது வரைக்கும் எதிர்க்கட்சியா இருந்து செயற்பட்டு கொண்டிருப்பாங்க, பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆளுங்கட்சி என்ன பிளவுறான்னு பார்ப்பாங்க. ஒரு பிளவுட்டாலும் மீடியாவுல அங்க இங்க பாராளுமன்றத்துல சொல்லி போட்டு கிழிப்பாங்க. சரியா? நாங்க பார்ப்போம், இந்த சஜித் பிரேமதாச, ரிஷாட் பதியுதீன், அவர் எதிர்க்கட்சி என்ன சொல்றாரு பாராளுமன்றத்துல அன்றைக்கு? ஆஹ் ஈரான் வந்து நாங்க கஷ்டத்துல இருக்கும் போது எங்களுக்கு உதவி செஞ்சுச்சு, ஆனா நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க, நீங்க நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல ஆஹ் சஜித் பிரேமதாஸ் சொல்லுவாரு, ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டா, என்ன இப்படி போகுது நாடு, நீங்க நாட்டை பாக்குற இல்லையா? அப்ப இப்படி என்ன செய்யும்? எதிர்க்கட்சி ஒன்றிருக்கும். பலமான எதிர்க்கட்சி வந்து இந்த பாராளுமன்ற அரசாங்க முறையில இருக்கும். அதே போல இது கட்சி முறை அரசாங்கம். அதாவது அஹ், பல கட்சிகள்ல இருந்துதான் பாராளுமன்றத்துக்கு வந்து அந்த பாராளுமன்றத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பாங்க. இப்படி இன்னும் வந்து பாராளுமன்றம் பிரதான இடத்தை பெற்றிருக்கும். இன்னும் வந்து இவ்வளவு பண்புகளும் இருக்குது. இப்ப இந்த பாராளுமன்ற அரசாங்க முறை நன்மை தீமை அதை நாங்க ஒரு 7 நிமிஷம் தான் இருக்குது, அவசரமா பார்ப்போம். நன்மை தீமை. முதலாவது நன்மை என்னன்னு சொன்னா, சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் ஒரே தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்படுவதனாலும் சட்டத்துறை நிர்வாகத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்துவதனாலும் இவ்விரு துறைகளுக்கும் இடையில் சகவாழ்வு உறவினை மேற்கொள்வதற்கான என்ன இயலளவு உயர்மட்டத்தில் காணப்படும். பாருங்க, சட்டத்துறையில இருந்துதான் சட்டத்துறையில இருந்துதான் என்ன செஞ்சாங்க? நிர்வாகத்துறை வந்துச்சு. நிர்வாகத்துறை வந்துச்சு. இப்ப 2 பேருக்கும் இடையில உறவு நல்லா இருக்கும்.
சரியா? இப்ப ரெண்டு பேரும் வேற வேறண்டா, சில டைம்ல இவங்க விரும்பாத சட்டத்தை அவர் இயற்றுவாரு, இவர் சொல்லுவார் இல்ல இல்ல எனக்கு நடைமுறைப்படுத்த இயலாம்பாரு, பிரச்சனை வரும். ஆனா ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறதால இவங்களுக்கு நினைச்ச சட்டத்தை உருவாக்குவாங்க, அதை இவங்களை நடைமுறைப்படுத்துவாங்க. சரியா? அப்ப இது ஒரு நல்ல நன்மை உண்டு. இது முதலாவது. இரண்டாவது நன்மை என்னன்னா, இரண்டாவது நன்மை எப்படின்னா, நிழல் மந்திரி சபையாக எதிர்க்கட்சி செயற்படுவதால் பொறுப்பரசாங்கம் நிகழ்வும் நிலவும். அதாவது இப்ப எனக்கு எதிர்க்கட்சி ஒரு இருப்பான். இப்படி நிழல் மந்திரி சபை என்னன்னா, இது இலங்கையில இல்ல வேற நாடுகள் இருக்குது. இப்ப ஆளுங்கட்சியில கல்வி அமைச்சர் ஒரு ஆள் இருப்பார். கல்வியை பொறுப்படுத்தி செய்யறது ஒரு ஆள் இருப்பாருன்னு சொன்னா, எதிர்க்கட்சியில ஒரு கல்வி அமைச்சர் இருப்பார். அவர் இவர் விடுற பிள்ளையெல்லாம் அவர் பார்க்கறது அவருக்கு பொறுப்பு. அவர் எதிர்க்கட்சியில கல்வி அமைச்சருங்கிறதுக்கு அவர் ஒண்ணும் செய்யலாது. நாட்டுற கல்வி விஷயம் ஒண்ணும் செய்யலாது. அவர வேலை என்னண்டா, இவரை பார்த்து கொண்டு இருப்பார். இந்த கல்வி அமைச்சர் என்ன பிளவு விடுறாரு என்ன பிளவு விடுறாருன்னு மக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருப்பார். அப்ப இவர் என்ன செய்வாரு, இவன் பார்த்து கொண்டிருக்கானேங்கிறதுக்காக நல்ல முறையில் நடந்து கொள்வாரு. அப்ப ஒரு நல்ல ஒரு அரசாங்கம், ஒரு பொறுப்பான அரசாங்கம் உருவாகிறதுக்கு இது எங்களுக்கு வழிவகுக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, பாராளுமன்றத்துல நம்பிக்கையை பெற்றால் தான் இந்த அமைச்சரவை இருக்கும். அதனால இவங்க நல்ல முறையில நாட்டு நிர்வாகம் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஃபெமிலில அந்த 10 பேரும் நல்லா அவங்களோட வேலையை பார்க்கணும். இல்லாட்டி அந்த ஃபெமிலி என்ன செய்யும், கலைச்சு விடுன்னு சொன்னா தானே, நீ தேவையில்லை வேற ஒரு 10 பேரை போடுன்னு சொல்லி. அதே மாதிரி இப்படி இவங்கட இருப்பு இந்த அமைச்சரவை செயற்படணும்னு சொன்னா பாராளுமன்றம் ஓகே பண்ணாதான் இவங்க இருக்கீரு. இவங்க பிழையா செஞ்சாங்கண்டா பாராளுமன்றம் என்ன செய்யும், இவங்களை துரத்தி விட்டுரும். சரியா? அப்ப அதனால இவங்க என்ன செய்வாங்க, நாட்டை நல்ல முறையில நிர்வாகம் பண்ண பார்ப்பாங்க. இது மூன்றாவது பண்பு. நாலாவது, ஒரு நல்ல தலைமைத்துவத்துடன் கூடிய ஒரு அந்த அரசாங்கம் நிலவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னா பிரதமர் இருக்காரு தானே, சும்மா வந்தவர் இல்ல. அவர் ஒரு கட்சியில இருந்து அங்க அடிபட்டு உதப்பட்டு அங்க கடுமையா போராடி கஷ்டப்பட்டு அந்த கட்சியில ஒரு மேலிடத்துக்கு போட்டியிட்டு அப்படி அதுக்கு பிறகுதான் பிரதமரா மாறுவாரு. நரேந்திர மோடி எடுங்க, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பார். அப்ப ஒரு நல்ல தலைமைத்துவத்துக்கு கீழே அந்த அமைச்சர்களை இயக்கி கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது நாலாவது பண்பு. ஐந்தாவது பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அரசாங்கத்துல தலைமைத்துவம் வேறையா இருக்குது, அரசு தலைமைத்துவம் வேறையா இருக்குது. இதுவும் ஒரு நன்மையாக சொல்றாங்க. இன்னும் சில இது இருக்கு, மக்களுக்கு பொறுப்பு கூறுற ஒரு இது இருக்கும். ஜனநாயகம் உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். ஆஹ் சரி, ஒரு சர்வாதிகாரம் இருக்காது, ஜனநாயகம் இருக்கும். இப்படி சில நன்மைகள் இருக்குது, அதை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப நாங்க தீமைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ஒரே இடத்துல இருக்கு பாருங்க. சட்டத்துறை நிர்வாகத்துறையும் ஒரே இடத்துல இருக்குது. அப்ப நான் நினைச்ச மாதிரி சட்டத்தை ஏற்றி நான் நினைச்ச மாதிரி நடைமுறைப்படுத்தி கொண்டு போவேன். இப்ப நான் ஒரு பிழையான சட்டம் ஏற்றிட்டேன், நிர்வாகத்துறை வேறையா இருந்தா அவன் சொல்லுவான் இது பிழை நான் செய்ய மாட்டேன்னு. ஆனா ரெண்டுமே எந்த கையில தான் இருக்குன்னு சொன்னா, இப்ப உதாரணமா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் நான் சொல்றேன் இந்த போஸ்ட்டை போடுன்னு சொல்றேன். அந்த வாட்ஸ்அப் இன்னொருத்தன் இருந்தா அவன் சொல்லுவான் இதை நான் போட மாட்டேன் இது பிழையானதுன்னு சொல்லுவான். என்கிட்ட தான் வாட்ஸ்அப்பும் இருக்குது, நான் தான் அட்மின், என்ன செய்வேன், நான் நினைச்சதை போட்டு கொண்டு போவேன். அதே போல இந்த பாராளுமன்ற அரசாங்கத்துல சட்டத்துறையும் அவங்கதான், நிர்வாகத்துறை அவங்கதான்ங்கிறதால அவங்க நினைச்ச மாதிரி சட்டத்தை ஏற்று நாட்டை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, ஒரு அரசாங்கத்துல உறுதிப்பாடு இல்ல. பிரதமர் நினைச்சா அரசாங்கத்தை கலைச்சு விட்டுறலாம், பிரதமர் நினைச்சா அரசாங்கத்தை கலைச்சு விட்டுறலாம். இப்படி ஒரு உறுதிப்பாடு இல்ல. டக் டக்குன்னு அப்படி மாறிக்கொண்டே போகும். அதே போல் நிறைய கட்சிகள் இருக்கிறதால இப்ப இவர் ஆளுங்கட்சின்னு சொல்லி பெரும்பான்மை கட்சி அந்த நாட்டை ரன் பண்ணிட்டு போகல, இவன் கட்சியில இருந்து பிரிஞ்சு மத்த கட்சிக்கு போயிடுவான். அவ இவர பலம் குறைஞ்சிடும், திரும்ப அவன் ஆட்சியை பிடிப்பான். இப்படி ஒரு உறுதிப்பாடு இல்லாம அப்படியே போய்க்கொண்டு போகும். அதே போல இந்த கட்சி அரசின் அடிப்படை கபினட் நியமிக்கப்படுவதால் என்ன, இந்த கட்சியின் அடிப்படையில தான் இந்த கபினட் வருகுது. அப்படி பொருத்தமற்ற தலைவர்கள் வாரத்துக்குமான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல அஹ், என்ன, ஒரு கபினட் ஒரு சர்வாதிகார ரீதியாக நடந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி சில தீமைகள் இருக்குது. எனவே இப்ப 2 நிமிடம் தான் இருக்குது. பாராளுமன்றம் சார் அரசாங்க முறைனா என்ன, பாராளுமன்ற சார் அரசாங்க முறைனா என்ன, அடுத்தது அதுல பண்புகள் என்ன, அதுல நன்மை என்ன, அதுல தீமை என்ன அப்படின்னு உங்களுக்கு விளங்கிட்டா? ஃபுல்லா விளங்கின அர்த்தம் இல்ல, நீங்க திரும்ப நோட்ஸை வாசிக்க போறீங்க, ஷோர்ட் நோட்ஸ் எடுக்க போறீங்க, அதுல உங்களுக்கு விளங்கி கொள்ளுவீங்க. அங்க நோட்ஸை வாசிக்கிறதுக்கு நுழையறதுக்கான நுழைஞ்சு உங்களுக்கு வந்துட்டா, இதுதான் பாராளுமன்ற அரசாங்க முறை. இங்க சட்டத்துறை நிர்வாகத்தையும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். அது எப்படி, தலைவர் யாரு, அவர் கீழே இருக்கிறவங்க யாரு, அவங்க எப்படி செயற்படுவாங்க, இந்த விஷயங்கள் விளங்கிட்டா? ஓகே, எல்லாரும் கிளியர், விளங்கிட்டு அப்படின்னு சொல்றீங்க.
சரி, நாங்க கிளாஸ் முடிக்கிறதுக்கு முதல் 1 மினிட் இருக்குது. சில படிக்கிற விஷயங்கள் சொல்லித்தாரேன். நீங்க படிக்கும் போது ஒரு விஷயத்தை நல்ல முறையில் கவனத்தில் எடுக்கணும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் ரிவிஷன். ரிவிஷன் ரீகால் பண்ற விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் கீ ஆஃப் மெமரி. ஒரு மெமரியோட திறப்பே அதுதான். ஒரு மெமரியோட திறப்பே அதுதான். என்ன? அதாவது ரிவிஷன். நாங்க படிக்கிற பாடங்களை ரிவிஷன் பண்ணாம நீங்க இந்த கிளாஸுக்கு வாரீங்க, அதை காதால கேட்குறீங்க, போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப அடுத்த கிளாஸுக்கு வாரீங்க, காதால கேட்குறீங்கடா, ஒரு ஓட்ட பானையில நீங்க தண்ணி நிரப்பி கொண்டிருக்கிறீங்கிறதுல சந்தேகமே இல்லை. அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க. கிளாஸுக்கு வாங்க, நான் பேசுறத கேளுங்க, ரெக்கார்ட்டை கேளுங்க, கேட்டு அது அந்த இடத்திலேயே ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. நிறைய பிள்ளைங்க ஷார்ட் நோட்ஸ் எழுதி அனுப்புறாங்க. அழகான முறைக்கு நான் சொல்றதெல்லாம் அந்த உதாரணத்தை எல்லாம் எழுதி அதுல இருக்கிற விஷயங்களை அப்படி கனெக்ட் பண்ணி இப்படி சித்திரம்லாம் கீறி அழகா எழுதுறாங்க. அவங்க திரும்ப படிக்கும்போது அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். சரியா? அப்ப அப்படி கட்டாயம் ரிவிஷன் எழுதுங்க. எழுதிட்டு அதை திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு பாருங்க. உங்களோட தம்பிமாருக்கு சொல்லிக் கொடுங்க, தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க மனசுல இன்னும் ஆழமாக பதியும். இப்போ கட்டாக போகுதோ, எனவே நாங்கள் முடிச்சு கொள்வோம். டைம் ரீகால் பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைங்க. அதை உங்களோட தம்பிக்கு அல்லது தங்கச்சிக்கு விளங்கப்படுத்தி அவங்களுக்கு புரிஞ்சிட்டு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிட்டு அர்த்தம். அல்லது உங்களோட ஃப்ரெண்டுக்கு விளங்கப்படுது. அல்லது ஃபோன்ல ரெக்கார்டை போட்டு நீங்களே கேளுங்க. இப்படி என்ன செய்யுங்க.